இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா சிலம்பம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து பழங்காலத்தில் பறவைகள் வேட்டையாடக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வரைக்கும் பழங்குடியினர் பலர் வந்து வேட்டையாடிட்டு இருக்காங்க. நிறைய நம்ம நேஷனல் ஜியோகிராஃபிக்லாம் பார்த்துருப்போம். இந்த ஆயுதத்தை வச்சு எப்படி அந்த காலத்தில் வேட்டையாடினாங்க, இதுலேருந்து எவ்வளோ ஃபோர்ஸாக அது போகுது, எப்படிலாம் அதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பழங்காலத்து ஆயுதத்தை வச்சு எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். களிமண் வந்து சின்ன வயசில் எல்லாமே எடுத்து விளையாடுவோம். இதை எடுத்து வந்து நம்ம உருட்டணுங்க. ஃபஸ்ட்டு களிமண்ணை எடுத்தாச்சு. இதை எடுத்து இந்த மாதிரி உருட்டணும் ரவுண்டாக. தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த உருண்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அது மாதிரி நல்லா ஃபோர்ஸாக போகும். நல்லா லேசாக எண்ணெய் போட்டு இந்த மாதிரி முன்னாடி அந்த காலத்தில் ரெடி பண்ணியே வச்சுருவாங்க. ஒரு பாட்டிலில் போட்டு மோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அந்த உருண்டை களிமண்ணால் உருண்டை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். புல்லட்டு இதில் வந்து இந்த ஒரு 4-5 இது டார்கெட் வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் பாட்டில், பால், சின்ன பாண்டலாம். நான் இங்கே தூரத்துலேருந்து அதை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறேன். அது எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் இங்கேருந்து எய்ம் பண்ணி அதை அடிக்க போகிறேன். இந்த புல்லட் வந்து நம்ம வாயில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறணும். போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது. ஹோலில் ஓகே கரெக்டாக இருக்குது. எவ்வளோ வேகமாக பறந்துச்சுன்னு மட்டும் பாருங்கள். அப்படி ஜூம்வா பாருங்கள். அடித்த ஃபோர்ஸில் அது சிதறி எப்படி ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த பாட்டில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக பறந்துச்சு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இந்த இதை டார்கெட் பண்ணி, இந்த பேஸ்ட்டை டார்கெட் பண்ணி நான் வைக்கிறேன். அது எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த பேஸ்ட் வந்து நம்ம அடித்து பார்ப்போம் எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுண்டு. களிமண் வந்து ஒட்டி எடுக்க இயலாத அளவுக்கு வந்து அதோட அட்டாச்சு. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஃபோர்ஸ் இருக்குங்க. இது உடம்புல அடித்தா கூட பயங்கரமாக வலிக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் ஏற்கனவே பண்ணுறாங்க. அதிகமான காற்று வந்து இந்த சின்ன ஹோல் வழியாக நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய அந்த களிமண் வந்து ரொம்பவே வேகமாக போகும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீட். நீங்கள் அடித்த ஸ்பீட்லாம் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு சிதறதுன்னு நீங்கள் பாருங்கள். பாருங்கள், ஃபோனும் அந்த அடித்த அடியில் கிராக் விட்டுச்சு பாருங்கள். எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து இந்த அளவுக்கு வந்து இதில் கிராக் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 40 அடி வரைக்கும் டார்கெட் பண்ணி அடிக்கலாம். அந்த கருப்பு கலரில் ஒரு புள்ளி மாதிரி இருக்குது. அதை தான் நான் இப்போ அடிக்க போகிறேன். பாருங்கள், ரவுண்டாக உள்ள களிமண் வந்து எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு கையிலே எடுக்க இயலாத அளவுக்கு வந்து அவ்வளோ இதாக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து பலூன் ஷூட் பண்ணியிருப்போம். ஏர்கன், அந்த ஏர்கன் வந்து இதே மெக்கானிசம் தான் பயன்படுது. ஏரை காற்றை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சின்ன ஹோல் வெளியே ரிலீஸ் பண்ண போகும்போது புல்லட் அவ்வளோ ஃபோர்ஸாக போகும். கிட்டத்தட்ட இந்த குழல்லையும் அதே மெக்கானிசம் தான் இருக்குது. நம்ம அந்த களிமண்ணை உருண்டையை உருட்டி இந்த சின்ன ஹோல் வெளியே தம் பிடிச்சி போகும்போது அவ்வளோ ஃபோர்ஸாக போய் டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கண்டுபிடிப்புங்க அந்த காலத்தில் மக்கள் யூஸ் பண்ணது.